welcome to another video from Civil Engineering Simple Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இந்த Porotherm Brick அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம். சோ இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா Porotherm Brick கன்ஸ்ட்ரக்ஷனோ Porotherm Brick பத்தி டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்ட் பிரணேஷ் அப்படிங்கறவங்க தான் இங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அவர் வந்துட்டு இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் என்ன, இதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வழியா அவர் சொல்ல போறாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இதுக்கு வந்து பிளாஸ்டிங் தேவைப்பட போகிறது இல்லை. இது வந்து எக்ஸ்போஸ்ட் பிரிக்காக இருக்க போகுது. லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பயன்படுத்தலாம். பட் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் யார் யாருக்கு இந்த வீடியோ வந்துட்டு சூட் ஆகும், யார் யாருக்கு இந்த வீடியோ சூட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ இவங்க தான் இந்த Porotherm Brickல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க இன்ஜினியர். இவங்க பேர் வந்து பிரணேஷ். இவங்க வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு மெட்டீரியல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ பிரணேஷ், ஃபஸ்ட்டு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது? இது வந்து எப்படின்னா அந்த ஏஷியன் பழைய காலத்து ஸ்டைல் மேலே நம்ம மேலே ஓடு போடுறாங்களே, ஆமாம், அதே மாதிரி கிளேயில் தான் வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகே, கிளேயில் மேனுஃபேக்சரிங் பண்ணி உள்ளே வந்து இது ஆனால் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பண்ணுறது. நம்ம எல்லாம் யூனிட்டில் பண்ணுறது. ஓகே, இது வந்து முழுக்க ஒரு ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் கிடைக்குதுங்க. கேரளாவில் கிடைக்குது. அப்புறம் இது பெங்களூரில் கிடைக்குது. அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் இருக்குங்க. கோயம்புத்தூர் எல்லா ஏரியாவிலே கிடைக்குதுங்க. ஓகே, நார்மலாக மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன கலக்குறாங்க? கிளே கிடக்குறாங்க. முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளே தான். அந்த மாதிரி ஓடு தயாரிக்கிறாங்களா, அதே மாதிரி கிளே, அப்புறம் அந்த சுண்ணாம்பு கலக்குறாங்க. சுண்ணாம்பு, அப்புறம் ஃப்ளையாஸ், அந்த தவிடு கலக்குறாங்க, அந்த ஒளி. ஸோ தவிடு, சுண்ணாம்பு, ஃப்ளையாஸ், செம்மண் இதெல்லாம் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்கை ரெடி பண்ணுறாங்க. இதில் வந்து முழுசாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட சைஸ் அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இது லென்த்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸுங்க. ஓகே, அதாவது 1 feet 2 inches. ஓகே, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 inches. ஓகே, இது டெப்த் பார்த்தீங்கன்னா 7 inches. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இப்போ இது வந்து பார்ட்டிஷன் வாலுக்கும் இதே யூஸ் பண்ணுறது, சைடு வாலுக்கு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுறது. ஆனால் வேரியபிள் சைஸில் இருக்குங்க. வேரியபிள் சைஸில் இருக்கும். ஓகே, கஸ்டமைஸ்டு சைஸ் அவைலபிள் இருக்குது. 6 inches இருக்குது, 8 inches இருக்குங்க. இதெல்லாம் வந்து சைடு சைஸஸ் இதெல்லாம். ஆமாம். ஸோ நம்ம வாலோட அகலம் வந்து இந்த மாதிரி மாறுது. லென்த்து வைஸும் மாறும். லென்த்து பார்த்தீங்கன்னா 6 inch 8 inchஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குங்க மார்க்கெட்டில். ஓகே, கல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வைக்கணும்? இப்படி திருப்பி வைக்கணும், இப்படி வைக்கணுமா? இப்படி தான் மேலே இந்த வருது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி தான் நம்ம 7 inches பார்த்து வைக்கணும். இதான் ஹைட். இதுதான் நம்ம வந்து எக்ஸ்போசல் வைக்கனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்து லுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி லுக்கு கிடைச்சா இதில் வந்து தான் நம்ம வந்து குரூ போட்டு. இது வந்து முழுக்க எக்ஸ்போஸ்டு. ஆமாம், எக்ஸ்போஸ். ஸோ எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வேணா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இதை காட்டுறேன். ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு பிரிக். இது நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஆனால் முழுவதும் பாருங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த Porotherm Brick வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. ஒரு சிலரால் தான் பயன்படுத்த முடியும். எல்லா வீடுகளுக்கும் இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய ட்ராபேக்குமே இதில் இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ பிளாஸ்டிங்க்கு இது நான் வந்து செலவு பண்ண தேவை. நம்ம பழைய காலங்களில் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. அதே மாதிரி இந்த சைஸ் வந்து கஸ்டமைசபிளாக கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் எங்கள் கேரளாவில் எடுத்துருக்கீங்க. கேரளாவில் எடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து கேரளாவிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு நல்ல பிராண்டுமே இருக்குது. அது வந்து பெங்களூர் மேனுஃபேக்சரர் இருக்காங்க. ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுக்குறாங்க. ஆமாம், ஏன்னா இந்த போல் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, என்னன்னா இப்போ கிளைமேட்டிக்கல் வேரியபிள் ஆகவே ஆகாது. உள்ள என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோமோ அது அப்படியே இருக்கும். வெளியே என்ன தான் வெயில் அடித்தாலுமே ஓகே உள்ள வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து குழுன்னு இருக்கதா செய்யும். அதனால தான் இங்கே இந்த இது. ஓகே. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த Porotherm Brick வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு மெயின் ரீசனாக வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல். செம்மண்ணில் அதிகமாக கலந்து ரெடி பண்ணுறதுனால இதுக்கு நம்ம பிளாஸ்டிங் பண்ண போகிறதில்ல. சிமெண்ட்டோட தேவை கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே இந்த கிளைண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போல் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஃபால் சீலிங்கோட கான்செப்ட் தான் இது. ஸோ போல் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அந்த ஹாட்டான ஏர் மாலிகுல் வந்து ட்ராப் ஆகிக்கும். ஸோ உள்ளே இருக்க ரூமுக்கு வந்து நல்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிற மெயின்டைன் ஆகும். பக்காவான ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல் இது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஆகுங்க. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட். நம்ம ஃபயர் வந்து பத்தாது. ஆமாம், பத்தாதுங்க. ஏன்னா இது ரெடி பண்ணுறதே அப்படி தானே ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இது வந்து லைட் வெயிட் பிரிக்குங்க. லோடு வந்து வெயிட்டுங்க. ஆமாம், இப்போ இந்த ஒரு பிரிக்கு வந்துட்டு என்ன வெயிட் இருக்கும்? ஒரு பிரிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 kg இருக்கும். 8 கிலோ இருக்கும். ஒரு கல்ல தண்ணி தூக்கணும்னா 8 கிலோ இருக்கும். 8 கிலோ இருக்கும். போல் இருக்கிறதே 8 கிலோ வந்துருக்கு. 8 கிலோ இருக்கு. ஓகே, நல்லா சாலிடா இருக்கு. எதனால 8 கிலோ ஏரியா பெருசு. அது கவர் பண்ணக்கூடிய ஏரியா பெருசு. நம்ம இதே நார்மல் இந்த மாதிரி சாலிட் பிளாக் போனோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி 15 கிலோ சாலிட் பிளாக் போனால் வந்துடும். இந்த ஒரு கல்லோட ரேட் என்ன?
இதோட கல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் கேரளாவிலேருந்து 75 ருபீஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் இல்லாமல்? ஆமாம். ஓகே, கேரளாவிலேருந்து இறக்குறதுனா 75 ருபீஸ் வருது. இதே ஒரு நல்ல பிராண்டில் வாங்குற மாதிரி தான் என்ன ப்ரைஸ் வரும்? 120க்கு மேலே வரும். 110லேருந்து 120 கல்லோட ரேட்டு மட்டும், அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் தனியாக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த பிரிக் வந்து முழுக்க நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ்டு பிரிக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குது, மழை பெஞ்சினா உள்ள டேம்னஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்த முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு காலம் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு காலம் பில்லர் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இதை பயன்படுத்த முடியும். நீங்கள் வந்து இதுவே கட்டி நான் இதுக்கு மேலே நான் வந்து ரூஃப் போட போகிறேன் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது. இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மெகா பாஸ்கல் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. ஸோ அடுத்து அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் வாட்டர் வந்து அப்சர்வேஷன் இருக்குது. 50% தண்ணி எடுக்கும். தண்ணி எடுத்தால் அது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நார்மலாக 8 kg இருக்குங்கன்னா 8.250 கிராம் அந்த அளவுக்கு ஓகே ஏறிடும். ஆனால் இப்போ இந்த கல்லை வந்து தண்ணியில் ஊற வச்சு தானே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணணும். செங்கல் நம்ம எப்படி பண்ணுறோம் தண்ணி அதே மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம வந்து பிளைனாக இருக்குங்க. அப்போ தான் மாட்டர் கூட வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் அப்சர்வேஷன் வந்து மாட்டர் வந்து சிமெண்ட் மாட்டரோட அது பாண்டிங் அப்போ தான் இருக்கும். பாண்டிங் இருக்கும். ஓகே இல்லைனா அந்த பாண்டிங் ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகுங்களா. ஆமாம் பிளைனாக இருக்குல்ல. ஸ்மூத் சர்ஃபேஸிங். இது சாலா நார்மல் பிரிக்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து இங்கே ரஃப் இருக்கும். ஓகே நார்மல் சர்ஃபேஸ்னா ரஃபாக இருக்கும். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கலவை கணம் கரெக்டாக இறங்கணும் அப்படின்னா இது ஒன்று. ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது வந்து முழுக்க எக்ஸ்போஸ்டு பிரிக்காக நம்ம பண்ணுறதுனால கலவை கணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக இத்தனை இன்ச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது. இது வந்து வெல் ட்ரைன்டு இன்ஜினியர் வந்து கையில் இருக்கணும், இல்லைனா வெல் ட்ரைன்டு ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து கற்றுக்கிட்டாங்க, நிறைய நியூ டெக்னாலஜியாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து முழுக்க எக்ஸ்போஸ்டு பிரிக்காக இருக்கிறதுனாலையும் வீட்டுக்குள்ளேயும் வந்து வீட்டுக்கு வெளியே எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்க போகுது. ஸோ இதில் ஒரு டாஸ்க்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைன் போகிறது ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். கிச்சனுக்கு லைன் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கன்சீல் ஆகிருக்கணும், இல்லைனா கன்சீல் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வெளியே பிளாஸ்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கலாம். சின்ன நம்ம கட்டிங் மிஷின் சின்ன க்ரூ மாதிரி எடுத்துட்டுங்க. கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி க்ரூ எடுத்துட்டு உள்ளே வந்து பைப் ஃபிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பிரிக்குங்கண்ணா. இது இப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ் பக்கம் உள்ளே வந்து கட்டிங் பண்ணுவோம். கட்டிங் பண்ணி உள்ள பைப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அது மேலேயே பிளாஸ்டிங் பண்ணுவோம். இதே இதுக்கு எப்படி வருதோ அது மாதிரி பிளாஸ்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போ அந்த பிளாஸ்டிங் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஒர்க்மேன்ஷிப் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த போல்ட் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். அது கரெக்டாக பண்ணிக்கலாம். கட்டிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் சுற்றி ஒளி யூஸ் பண்ணால் கல்லும் உடஞ்சி வீணாவே போயிடும். ஆமாம், அழகாக கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி க்ரூ அதை கட் பண்ண பின்னா தான் எடுக்க முடியும். ஸோ சொல்கிற பார்த்தா இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்துட்டு இந்த விஷயம் டெக்னிக்கலாக தெரிஞ்சால் மட்டும் தான் இதை பண்ண முடியும். தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். இதோட அவுட்டர் வாலில் வந்து பைப் இறக்கும் போது வந்து ஆணி அடிக்கிறது இது எப்படி அது கஷ்டமாக? ஆணி வந்து இதில் அடிக்க முடியாது, க்ரூவில் மட்டும் தான் அடிக்க முடியும். அது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி நம்மளால் அடிக்க முடியாது. இதுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த க்ரூ அந்த சிமெண்ட் மாட்டரில் மட்டும் தான் ஆணி அடிக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செங்கலோட ரேட்டாக இருக்கட்டும், லேபரோட ரேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதனால் பிளாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய காஸ்ட் கம்மியாகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எந்த அளவுக்கு கம்மியாகுது செங்கலில் வீடு கட்டுறதை விட? இது வந்து ஒரு 5 செங்கலுக்கு சமங்க ஒரு கல். ஒரு கல் நம்ம போகிறதுக்கு 5 செங்கலுக்கு சமம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஒரு கல் நீங்கள் வந்து 18 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 5 கல்லுக்கு எவ்வளோ வச்சுங்க? ஸோ புரியுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கத்தில் வந்துருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இது போயிட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் செங்கல் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை மெயினாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் பேஸில் எவ்வளோ கம்மியாகும்? மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 50% கம்மியாகுதுங்க. 10 to 15% கம்மியாகுது. 1 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செலவாகக்கூடிய செங்கல் காஸ்ட்டில் வந்து இது ஒரு 1 லட்ச ரூபா பக்கம் சேவ் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவதுல வந்து பிளாஸ்டிங் வராதுங்க. பூச்சி வேலை கிடையாது, பட்டி பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஆமாம். பெயிண்டிங் எப்படி இருக்குது? பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே டெரகோட்டா பெயிண்ட் வந்து அப்படியே அடிச்சிக்கலாம். டேம் ப்ரூஃப் மாதிரி. ஓகே அடிச்சிக்கலாம். டெரகோட்டா பெயிண்டை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஏதாவது கலர் வேணும், ப்ரைமர் அடிக்கணுமா? இதுக்கு ப்ரைமர் அடிக்கணும். ப்ரைமர் ஒரு கோட் அடிச்சுட்டு டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ப்ரைமர் அடித்தா தான் நம்ம பெயிண்ட் கவர் வந்து கம்மியாகும். ஓகே. ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் காஸ்ட்டை கேட்டிருக்கோம். இப்போ வந்து லேபர் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ லேபர் வந்து என்ன காஸ்ட்டு? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்மென்ஷிப் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குங்க. ஏன்னா இது வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக க்ரூ வச்சு நீட்டாக கட்டணுங்க. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா ஒர்க்மென் இது வந்து லேபர் வந்து காஸ்ட் எப்படி இருக்குது? காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலாக ஒர்க்மென்ஷிப் இருந்தால் தெரிஞ்சிருக்கணும், பண்ண முடியும். கட்ட முடியும்.
ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. லேபர் ரொம்ப கஷ்டம், நல்ல ஸ்கில்டு லேபர் தேவை, இதுக்கு டெக்னிக் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒரு கல் உடஞ்சி போச்சு அப்படின்னா ரீஒர்க் பண்ணுறது, ப்ளம்பிங் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் என்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷனில்? இது வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பிளாஸ்டிங் வராதுங்க, இன்னர்லேயே வராது. பிளாஸ்டிங் காசு கட் பண்ணலாம், பிளாஸ்டிங் காசு கட் பண்ணலாங்க. ரெண்டாவது டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுங்க, டெம்பரேச்சர் மெயினாக மெயின்டைன் ஆகுது. அப்புறம் ஈஸியாக வந்து டியூரேஷன் டைம் வந்து கம்மிங்க. ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் ஸ்பீடாக முடிஞ்சிடும்ல, ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஆமாம், இல்லாதனால ஸ்பீடாக முடிஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ நிறைய வெயிலில் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ பட்ஜெட் அந்த வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் நம்ம நிறைய இடங்களுக்கு போயிட்டு கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எடை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3 அடி 4 அடி உயரத்துலேருந்து நம்ம செங்கலை தூக்கி போகிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ நான் இது தூக்கி போடுறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எனக்கு காரணம் ஏதாவது உடையுதா அப்படின்னு பார்க்கலாம். 4 அடி உயரத்துலேருந்து போடும்போது இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 அடியில் தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு, எந்த வித பிரேக்கேஜ் எந்த கார்னர் கிராஸுமே ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி உயரத்துலேருந்து நான் தூக்கி போடுறேன். ஸோ உடையில. ஸோ 6 அடி ஹைட்லேருந்து தூக்கி போட்டாலும் இது உடையில. பட் இதோட கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நொறுங்கிடும்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள நிறைய போலாக இருக்குது. ஸோ ட்ராப் டெஸ்ட் நீங்கள் எங்கேயாவது வாங்குற மாதிரி இருந்தால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தண்ணியில் நம்ம வந்து இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கூட அடுத்த நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக கரையாது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி தான். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அளவு வந்து விடணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி இவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கான அந்த லெவலிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அதுக்கு ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மாட்டரோட அளவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அளவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸோஸ்ட் பிரிக்காக இருக்கிறதுனால ஈவனான அளவில் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டால் கோர்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் இதுக்கு இந்த மாதிரியான 2 எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கலவை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 4 இன்ச் செவருக்கு என்ன கலவை ப்ரொபோஷனில் பண்ணுறோமோ ஸோ அந்த ப்ரொபோஷன் தான் இதை கலக்க போகிறோம். எம்சாண்ட் இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், சிமெண்ட் பயன்படுத்தி தன்னை நார்மலாக நம்ம கலவை போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி கலவை தான் இதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வழியாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிலாம் ஓகே அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இந்த டிஃபிகல்ட்டி எனக்கு செட் ஆகாது, எனக்கு லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், பட் போரோத்தோன் பிரிக் செட் ஆகாது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டோட வெப்பநிலையை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிஞ்சங் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து டெஸ்ட் பண்ணி கூட நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிலிஞ்சங் சிம்பிள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும், எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் என்னால் ரெடி பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஷேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது சொல்கிறேன். பாய்.